Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு இருப்பதாக. இயேசுவில் அன்பு நிறைந்தவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கமும் இறை ஆசீர்வாதமும். இன்றைய நாளில் நாம் மீண்டுமாக பொது காலத்திற்குள் அடியெடுத்து வைக்கிறோம். இன்றைய நாள் இறை வார்த்தைகள் நம்முடைய பார்வையில் இனி ஒன்றுமே நிகழாது என நாம் எண்ணுகிற பொழுது ஆண்டவர் அதிசயத்தக்க விதத்திலே அவர் நம்மோடு துணையாக வந்து வழிநடத்தி அற்புதமான காரியங்களை நம் வாழ்க்கையில் செய்வார் என்பதை இறைவாக்கினர் எலியாவினுடைய வாழ்விலிருந்தும் நாம் ஆண்டவருடைய பார்வையில் பேறு பெற்றவர்களாய் வாழ்வதற்கும் எப்படி வாழ வேண்டும் என சொல்லி நற்செய்தி வாசகமும் நம்மை சுட்டி காட்டி அவ்வண்ணமாய் வாழ அழைப்பு கொடுக்கின்றன. ஆகவே இறை வார்த்தையினுடைய ஒளியிலே நம்முடைய வாழ்வை அமைத்துக்கொள்ள இத்திருப்பள்ளியில் நாம் மன்றாடவும். இந்த தூய மறைபொருளை நாம் தகுதியோடு ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கும் நம்முடைய பலவீனங்கள் பாவங்களுக்காய் மனம் வருந்தி வானக தந்தையிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் என்றும் நேரியவற்றை எங்கள் உள்ளத்தில் இருத்தி சிந்திக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமக்கு உகந்தவற்றையே சொல்லாலும் செயலாலும் நிறைவேற்ற
எங்களுக்கு நீர் அருளாசீர் வழங்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இஸ்ரேலின் கடவுளை எலியா வழிபடுகிறார். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறை திருவசனங்கள் 1 முதல் 6 வரை. அந்நாட்களில் கிலியாத்தில் குடியிருந்த திஸ்பே ஊரை சார்ந்த எலியா ஆகாபு அரசரிடம், நான் பணியும் இஸ்ரேலின் கடவுளான வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, என் வாக்கினால் அன்றி வரும் ஆண்டுகளில் பனியோ மழையோ பெய்யாது என்றார். பின்னர் ஆண்டவரின் வாக்கு எலியாவுக்கு வந்தது, இங்கிருந்து ஓடிவிடு, கிழக்கு முகமாக போய் யோர்தானுக்கு அப்பாலுள்ள கெரித்து ஓடை அருகில் ஒளிந்து கொள், அந்த ஓடையில் தண்ணீர் குடித்துக்கொள், அங்கே உனக்கு உணவளிக்குமாறு காகங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். அவ்வாறே அவர் போய் ஆண்டவரது வாக்கின்படி செய்தார். அவர் சென்று யோர்தானுக்கு அப்பாலிருந்த கெரித்து ஓடை அருகில் தங்கியிருந்தார். காகங்கள் காலையிலும் மாலையிலும் அப்பமும் இறைச்சியும் அவருக்கு கொண்டு வந்தன. ஓடையில் தண்ணீர் குடித்து கொண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் எனக்கு உதவிடுவார். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் எனக்கு உதவிடுவார். அவர் உம் கால் இடராதபடி பார்த்து கொள்வார். உம்மை காக்கும் அவர் உறங்கிவிட மாட்டார். இதோ இஸ்ரவேலை காக்கின்றவர் கண்ணயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் எனக்கு உதவிடுவார். ஆண்டவரே உம்மை காக்கின்றார். அவர் உம் வலப்பக்கத்தில் உள்ளார். அவரே உமக்கு நிழலாவார். பகலில் கதிரவன் உம்மை தாக்காது, இரவில் நிலாவும் உம்மை தீண்டாது. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் எனக்கு உதவிடுவார். மகிழ்ந்து பெருவகையை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 5. இறை வார்த்தைகள் 1 முதல் 12 முடியும். அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை கண்டு மலை மீது ஏறி அமர அவருடைய சீடர் அவர் அருகே வந்தனர். அவர் திருவாய் மலர்ந்து கற்பித்தவை: ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. துயருறுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். கனிவுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர். நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவையெல்லாம் சொல்லும்போது நீங்கள் பேறு பெற்றவர்களே. மகிழ்ந்து பேருவகை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். இவ்வாறே உங்களுக்கு முன்னிருந்த இறைவாக்கினர்களையும் அவர்கள் துன்புறுத்தினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவில் என் அன்பிற்குரியவர்களே, இன்றைய நாளில் 2 விதமான சிந்தனைகளை உங்களோடு நான் இறை வார்த்தையினுடைய ஒளியில் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதல் வாசகத்தினுடைய மைய கருத்தை ஒட்டிய சிந்தனை. பல சமயங்களில் நாம் எண்ணிய ஒரு காரியம் நினைத்தபடி அமைந்து விடாமல் அப்படியே எதிர்மாறாக நடக்கின்ற பொழுது நாம் முழுவதுமாய் அப்படியே உடைந்து போவோம். வயலிலே விதைத்திருப்போம். ஒரு மிகப்பெரிய மழை அல்லது காற்று விளைச்சலை பாதித்ததென சொன்னால் அதிலிருந்து எப்படி மீள்வதென தெரியாமல் முடங்கி போவோம். ஒருவேளை பிள்ளைகளை எல்லாம் படிக்க வைப்போம். அந்த பிள்ளைகள் எதிர்பார்த்தபடி தேர்ச்சியோ மதிப்பெண்ணோ பெறவில்லை என சொன்னால் மீண்டுமாய் உடைந்து போவோம். நம்பி நாம் கடன் வாங்கி ஒரு தொழிலை செய்திருப்போம். எதிர்பார்த்த லாபமோ வருமானமோ அந்த தொழிலில் வராத பொழுது நாம் அங்கும் சோர்ந்து போவோம், மனமுடைந்து போவோம். இல்லத்தை கடன் வாங்கி கட்டியிருப்போம். எப்படியேனும் மாதம் நாம் பணம் ஈட்டி அந்த கடனை அடைத்து விடலாம் என சொல்லி நாம் எண்ணுகிற பொழுது நினைத்தபடி வருமானமோ பணமோ கிடைக்காத பொழுது அங்கும் ஒரு சோர்வு, ஒரு தோல்வி ஏற்படும். நாளைய தினம் குறித்து கவலைப்படாமல் இருக்கிற பொழுது எதிர்பாராத ஒரு மிகப்பெரிய செலவு வருகின்ற பொழுது கையில் இருந்த சேமிப்பு பணத்தை எல்லாம் மொத்தமாய் அந்த செலவு அப்படியே உண்கிற பொழுது அங்கும் ஒரு தோல்வி, ஒரு தளர்ச்சி ஏற்படும். எண்ணி பார்க்காத விதத்தில் ஒரு நோயோ விபத்தோ நமக்கு வருகிற பொழுது அப்படியே அந்த வாழ்க்கை முழுவதுமாய் முடங்கி போவதை நாம் உணர்கிறோம். அதுபோன்ற தருணங்களில் நம்மில் பலர் கடவுள் மேல் இருக்கிற நம்பிக்கை கூட இழப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். நான் கடவுளுக்கு உகந்தவனாய் வாழ்ந்தேன், ஆனால் கடவுள் என்னை கருணையோடு கண்ணோக்கவில்லை சொல்லி பல சமயங்களில் நாம் சோர்ந்து போகிறோம், தளர்ந்து போகிறோம். இனிமேல் எப்படி வாழப்போகிறேன், இதிலிருந்து நான் எப்படி மீளப் போகிறேன் என வழி தெரியாமல் புலம்பி தவிக்கிற மக்களை நாம் நம்மை சுற்றி பார்க்கிறோம். நாமும் கூட அவர்களில் ஒருவராய் இருக்கலாம். ஆனால் முதல் வாசகத்தை பாருங்களேன். கடவுள் இறைவாக்கினர் எலியாவுக்கு அவர் காகத்தின் வழியாக இறைச்சியையும் உணவையும் தண்ணீரையும் கூட கொடுக்கிறார். அந்த ஓடையிலிருந்து அந்த மனிதன் தண்ணீர் பருகுகிறார். காலையும் மாலையும் காகம் கொண்டு வந்து அவருக்கு உணவை கொடுக்கிறது. கண்டிப்பாக இறைவாக்கினர் எலியா இதை எண்ணி பார்த்திருக்க மாட்டார். ஆனால் அவர் எண்ணி பார்த்திராத விதத்தில் ஆண்டவர் இறைவாக்கினர் எலியா மீது அவர் கருணை பார்வையை பதிந்திருந்ததால் அவர் காகத்தின் வழியாக தன்னுடைய திட்டம் முழுமையாய் நிறைவேறும்படியாக செயல்படுகிறார். அன்பிற்குரியவர்களே,
இது விவிலியத்தில் இறைவாக்கினர் எலியாவுக்கு மட்டும் நடந்ததாய் நாம் நினைக்கக்கூடாது. புனித வனத்து சின்னப்பருடைய வாழ்க்கை கற்றுக் கொடுக்கிற செய்தி அதுதான். அந்த மனிதனும் இந்த உலகெல்லாம் துறந்து விட்டு ஒரு நீதிமன்றத்திலே ஒரு பிணத்தை பார்க்கிறார். இவ்வளவுதான் வாழ்க்கையா என அவருடைய எண்ணம் புதிதாய் சிந்திக்க ஆரம்பிக்கிறது. ஒரு சொத்திற்காய் என் சகோதரனோடு நான் சண்டையிட்டு கொண்டு வழக்காடு மன்றம் வரை வந்திருக்கிறேன். ஆனால் இறுதியிலே இறந்து கிடக்கிற இந்த மனிதன் ஒரு மிகப்பெரிய செல்வந்தன். அவன் இறந்த பிறகு ஒன்றுமே கொண்டு போகவில்லையே, வெறும் கையோடு செல்கிறான் என சொல்லி எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு தன் வாழ்க்கையை வனத்திலே ஜபத்தில் தவத்தில் வனத்து சின்னப்பர் முழுமையாய் செலவிட்ட பொழுது 90 ஆண்டுகள் ஆண்டவர் காகத்தின் வழியாக நம்முடைய புனிதருக்கு தினமும் அவர் உணவு ஊட்டினார். 90 ஆண்டுகள். வனத்து சின்னப்பரை காண்பதற்கு வனத்து அந்தோணியார் வருகின்ற பொழுது அவருக்கு பாதை தெரியவில்லை. எப்படி சென்று வனத்து சின்னப்பரை சந்திப்பதென தெரியாமல் தவிக்கின்ற பொழுது ஒரு ஓநாய் வனத்து அந்தோணியாருக்கு முன் சென்று வனத்து சின்னப்பர் இருந்த இடத்தை அவருக்கு காட்டி இருவருமாய் சந்தித்து உறவு பாராட்டி ஆண்டவரை குறித்து தியானித்து போற்றி மாட்சிப்படுத்த அங்கே ஒரு விலங்கை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். வனத்து சின்னப்பர் இறந்து போகிறார். அவருடைய பிணத்தின் அருகிலே வனத்து அந்தோணியார் நிற்கிறார். அன்பிற்குரியவர்களே, புனிதர் வனத்து சின்னப்பருக்கு அவர் அடக்கம் செய்யப்பட்ட கல்லறை குழிகளை தோண்டியது யார் தெரியுமா? 2 சிங்கங்கள். ஆண்டவர் செயல்பட விரும்பினார் என சொன்னால் மனிதர் தேவை என அவசியமில்லை. ஒன்றுமில்லாமையிலிருந்து உலகை படைத்த கடவுளுக்கு ஒன்றுமில்லாமையிலிருந்து எல்லாவற்றையும் சாதிக்க முடியும். அவர் மனிதன் எண்ணி பார்த்திராத விதத்தில் அவருடைய படைப்பின் இன்னொரு பிள்ளைகளான விலங்குகளையும் பயன்படுத்துவதை பார்க்கிறோம். இறைவாக்கினர் எலியாவினுடைய வாழ்க்கையில், வனத்து சின்னப்பரின் வாழ்க்கையில், வனத்து அந்தோணியாரின் வாழ்க்கையில் அவர் படைத்த விலங்குகள் வழியாக ஆண்டவர் செயல்பட்டு அவர்களுக்கு அவரே அடைக்கல பாறையாய் இருந்து அவர்கள் வழியாக இறை சித்தம் முழுமையாய் உலகில் சென்று சேர கடவுள் துணை புரிகிறார். இது நமக்கு ஒரு மிகப்பெரிய பாடம். அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் என்னால் மீளவே முடியாது, இந்த கடனை இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு என் ஆயுள் போதாது என சொல்லி நாம் சோர்ந்து இருக்கிற பொழுது நம்பிக்கையை மட்டும் நாம் விட்டுவிடாமல் இதை ஜெபமாகவே மாற்ற வேண்டும். ஆண்டவரே, இறைவாக்கினர் எலியாவுக்கு நீர் காகத்தின் வழியாக காலையிலும் மாலையிலும் உணவு கொடுத்தீர். அவர் ஒதுங்கிய இடத்தில் ஓடையிலிருந்து தண்ணீர் வரச் செய்தீர். உலகை துறந்து வனத்து சின்னப்பர் சென்ற பொழுது அங்கும் அவருக்கு குகையிலே தண்ணீர் வரச் செய்தீரே. அனுதினமும் 90 ஆண்டுகள் ஒரு காகத்தின் வழியாக அரை ரொட்டி துண்டை கொடுத்த கடவுள் வனத்து அந்தோணியார் வனத்து சின்னப்பரை பார்க்க வந்த அந்த நாளில் அரை ரொட்டி துண்டை முழு ரொட்டியாக கொடுக்கிறார். இதை நாம் மிக ஆழமாக யோசித்து பார்க்க வேண்டும். கடவுளுடைய அற்புதமான செயலை பாருங்கள். வனத்து சின்னப்பருக்கு ஒரு கலக்கம் வந்திருக்கிறவர் உண்மையில் கடவுளால் அனுப்பப்பட்ட மனிதர் தானா என எண்ணி கலங்குகிறார். எப்படி வந்திருக்கிற அந்த வனத்து அந்தோணியாரை நம்புவதென தெரியவில்லை வனத்து சின்னப்பருக்கு. யார் தெரியுமா? உண்மையில் நீ எண்ணி கலங்காதே, வந்திருக்கிற மனிதன் என்னுடைய பிள்ளையை வெளிப்படுத்தியது கடவுள், அதுவும் காகத்தின் வழியாக. அத்தனை ஆண்டுகள் அரை ரொட்டி துண்டை சுமந்து வந்த அந்த காகம் அன்றைய தினத்திலே இருவரும் பசியாறுகின்ற விதத்தில் முழு ரொட்டி துண்டை கொண்டு வந்து கொடுத்து ஆண்டவருடைய திட்டத்தை வெளிப்படுத்தியது. நாம் நம்பினோம் என சொன்னால் கடவுள் எண்ணி பார்த்திராத வகைகளில், எண்ணி பார்த்திராத மனிதர்களுடைய மூலமாக, நாம் கனவிலும் கற்பனை செய்திராத அவருடைய ஏனைய படைப்புகள் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் அற்புதம் நிச்சயம் செய்வார். ஆனால் நம்பிக்கை முக்கியம். அதை தான் இறைவாக்கின் எலியா செய்தார், வனத்து சின்னப்பர் செய்தார், வனத்து அந்தோணியார் செய்தார். முதல் வாசகத்தின் ஒளியிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய செய்தி இதுதான். என்னிடத்திலிருந்து எல்லாம் பறிபோனாலும் என் நம்பிக்கை என்னிடத்திலிருந்து பறிபோகவில்லை என சொன்னால் என் நம்பிக்கையின் பொருட்டு ஆண்டவர் தாமே அதிசயமான காரியங்களை என் வாழ்விலே செய்வார் என்பது முதல் வாசகம் கொடுக்கிற ஆழமான அற்புதமான செய்தி. இரண்டாவது நற்செய்தி வாசகம். சிறு வயதிலிருந்து நாம் பல முறை கேட்டிருப்போம், பல போட்டிகளில் நாமும் பங்கெடுத்திருப்போம், பிள்ளைகளையும் பயிற்சி கொடுத்து அனுப்பி வைத்து பரிசு வாங்கியிருப்போம். 8 பேறு பெற்றவர்களை குறித்து நாம் மனப்பாடமாய் சொல்லியிருப்போம். ஏழைகள், கனிவுடையோர்,
இரக்கமுடையோர், அமைதி ஏற்படுத்துவோர், நீதிக்காய் போராடுகிறவர்கள், நீதியை நிலைநாட்டும் வேட்கை கொண்டவர்கள், அந்த நீதிக்காய் துன்பப்படுகிறவர்கள் என சொல்லி இறைவன் 8 விதமான பேறு பெற்றவர்களை குறிப்பிடுகிறார். அவர்களுக்கெல்லாம் பரிசையும் கொடுக்கிறார். நான் வாழ்த்துகிறேன், ஜெபிக்கிறேன். அந்த 8 விதமான பேறு பெற்ற மக்களுள் ஏதேனும் ஒன்றை நாம் நம்முடைய வாழ்க்கையில் நமதாக்க வேண்டும். ஆனால் அதையும் கடந்து இன்னும் ஒரு ஆழமான ஒரு செய்தியை நற்செய்தியிலே காணலாம். இறைவன் சொல்லுகிறார், என் பெயரின் பொருட்டு உங்களை குறித்து இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லுகிற பொழுது, உங்களை இந்த உலகம் இகழ்ந்து பேசுகிற பொழுது நீங்கள் அப்பொழுதும் பேறு பெற்றவர்கள். இது நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று. இன்னைக்கு நம்முடைய கத்தோலிக்கர் மத்தியில் கடவுள் பொருட்டு நாம் இகழப்படுவதை, கடவுள் பொருட்டு நாம் கிண்டல் அடிக்கப்படுவதை, கடவுள் பொருட்டு நாம் அவமானப்படுத்தப்படுவதை நம் மனம் ஏற்றுக்கொள்வதே இல்லை. கடவுளுக்கு முன்னாடி ஏன் வெளிப்படையாக செஞ்சுக்கிட்டு மற்றவங்க நம்மளை கிண்டல் அடிச்சுக்கிட்டு அசிங்கப்படுத்திக்கிட்டு மறைமுகமாக கடவுளை வச்சுப்போம்? இல்லை. சில நிகழ்வுகளை நான் உங்களுக்கு மேற்கோள் காட்டுகிறேன். அந்த தருணங்களிலெல்லாம் கண்டிப்பாக இந்த உலகம் நம்மை கடவுளுடைய பெயருக்காய் இகழும், அசிங்கப்படுத்தும், அவமானப்படுத்தும், கேலி செய்யும், கிண்டல் அடிக்கும். ஆனால் அந்த நேரங்களில் நாம் நிலைத்து நின்றோம் என சொன்னால் எண்ணிக்கொள்ளுங்கள், ஆண்டவர் கொடுத்த வாக்கின்படி நாம் பேறு பெற்றவர்களாக உயர்த்தப்படும். ஆலயத்திற்கு போகிறப்ப எளிமையான ஒரு வெண்ணிற உடை அணிந்துட்டு போங்களேன். இந்த உலகம் சொல்லும், இந்த புராண பாரு வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள்னு சொல்லுவாங்க. உலகம் 1000 சொல்லட்டும். நீங்கள் மனமு வந்து அதை அணிந்து கொண்டு ஆலயம் வந்தால், அதன் பொருட்டு நீங்கள் இகழப்பட்டால் நீங்கள் மகிழ்ந்து பேருவகை கொள்ளுங்கள். அந்த நேரத்தில் கடவுள் பார்வையில் நீங்கள் பேறு பெற்றவர்களாக இருப்பீர்கள். ஆனால் மனசில் நம்ம வச்சுக்கணும், வெறும் உடை மட்டும் வெண்மையாக இருப்பது முக்கியமல்ல, உள்ளமும் வெண்மையாக இருக்கிற பொழுதுதான் உண்மையான பேறு பெற்ற மக்களாய் பயணம் செய்வோம். கடவுளுக்கு ஜெபிக்கணும்னு ஆசையாக இருக்கும். இஸ்லாமிய சகோதரர்களை பார்ப்போம், இருக்கிற இடத்துல முட்டி போட்டு கடவுளுக்கு தொழுகை செய்வாங்க. ஆனால் நம்ம அப்படி கிடையாது. ஒரு சிலுவை போடுறது கூட 4 பேருக்கு முன்னாடி கூச்சப்படுவோம். அதை ரொம்ப ஒரு மாதிரி தர்மசகடமாக பார்ப்போம். இல்லை, நீங்கள் விசுவசிக்கிற கடவுளை 4 பேர் அல்ல 1000 பேத்துக்கு முன்னாடி நீங்கள் கூச்சப்படாமல் தந்தை, மகன், தூய ஆவியானவர் போட்டு நீங்கள் ஜெபம் செய்து பாருங்கள். உலகம் உங்களை பார்த்து சிரிக்கும். ஆனால் உங்களுடைய செயல் கடவுளுடைய பார்வையில் உங்களை பேறு பெற்றவர்களாக உயர்த்தும். கோயிலுக்கு போவோம். கோயிலுக்கு போனதுக்கு எங்கடா பெஞ்சு இருக்கும், சேர் இருக்குன்னு பார்த்து ஜம்முன்னு உட்காந்துருவோம். போனதுக்கு வரமா முழந்தாள் படியிட்டு நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து ஆண்டவரை வணங்க வேண்டும் என்று சொல்லி பலருக்கு ஆசை இருக்கும். நான் ஒருவேளை வணங்கினா என் கூட வந்த என்னுடைய தோழி, தோழன், என்னுடைய உறவுகள் என்ன நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே அமைதியாக இருப்போம். ஆனால் அன்பிற்குரியவர்களே, நீங்கள் ஆலயத்துக்கு போனதுக்கப்புறம் உங்கள் கூட இருக்கவங்க வேணாம், உங்களுக்கு முன்னு இருக்கிற நற்கருணை ஆண்டவரை பார்த்து முழந்தால் படியிட்டு நெடுஞ்சான் கிடையாக விழுந்து அவரை நீங்கள் தொழுங்கள். ஆடை விலகிய பொழுது தாவீது கூச்சப்படவில்லையே, அவர் பேலியை குறித்து ஆண்டுடைய பிரசன்னத்தை குறித்து அகமகிழ்ந்து ஆடினாரே. அந்த ஒரு மனநிலை நமக்கு வேண்டும். அப்படி செய்து பாருங்கள். உலகம் சொல்லும், சும்மா நடிக்கிறாங்க, வேஷம் போடுறாங்கன்னு சொல்லி. ஆனால் நீங்கள் செய்கிற செயல் முழு மனதோடு இருந்தால் அதை காணுகிற ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். கையில் விவிலியத்தை கொண்டு போகிறதுன்னு சொன்னால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் குருவாய் திருநிலைப்படுத்தப்பட்ட பிறகு முடிவெடுத்தேன், எந்த திருப்பள்ளிக்கு போனாலும் சரி கையில் விவிலியத்தை கொண்டு போகணும். மறைவுரை வைக்கிறேன் வைக்கல அடுத்த விஷயம், கையில் விவிலியம் இருக்க வேண்டும். ஒருவேளை மறைவுரை ஆற்றுகிற பொழுது ஏதேனும் பகுதிகளை எடுக்க சொன்னால், வாசிக்க சொன்னால் எடுப்பதற்காக விவிலியத்தை ஒவ்வொரு முறை விவிலியத்தை கொண்டு போகிறப்பையும் அங்கே இருக்கிற மக்களோ அல்லது குருக்களோ கேட்பாங்க, சாமி இன்றைக்கி பிரசங்கம் நீங்கள் தானான்ட்டு. இல்லையே, ஏன் இல்லை, பைபிள் கொண்டு வந்திருக்கீங்களே. பிரசங்கம் வைக்கிறவங்க மட்டும்தான் பைபிளை கொண்டு போகணுமா? அப்படி கிடையாது. பல சமயங்களில் இதை குறித்து நக்கலாக சொன்னப்போ கூட எனக்குள்ள ஒரு உறுதி, நான் திருப்பள்ளிக்கு செல்லுகிற பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை என் கரத்தில் எடுத்துச் செல்வேன். அந்த நிலைப்பாடு நமக்கு வேணும். ஆணும் பெண்ணும் திருப்பள்ளிக்கு போகிறப்ப மணிப்பரிசை கொண்டு போகிறது மறக்கிறதில்ல. எண்ணி பாருங்களே, எத்தனை முறை நான் வீட்டிலேருந்து கிளம்புறப்ப கையில் ஃபோன் எடுத்துகிட்டு போவோம், கையில் பர்ஸ் எடுத்துகிட்டு போவோம், கோச்சிப் எடுத்துகிட்டு போவோம். இது எதுக்குமே அந்த கோயிலில் நமக்கு தேவை வராது. கோயிலுக்கு போவோம், வழிபடுவோம், வீட்டுக்கு வந்துடுவோம். எங்கேயும் பணம் செலவு பண்ணியிருக்க மாட்டோம், எந்த ஃபோனும் வந்திருக்காது, ஒன்றும் மூஞ்செல்லாம் வேர்த்து ஊற்றி இருக்காது. ஆனால் அதையெல்லாம் சேஃப்டி கையில் வச்சுருப்போம். ஆனால் தேவையான விவிலியத்தை திருப்பள்ளிக்கு கொண்டு சென்று இறைவார்த்தை வாசிக்கிற பொழுது, மறையிற வைக்கிற பொழுது எடுத்து வாசிப்புன்னு சொன்னால் அதை கொண்டு போகிறது கஷ்டமாக இருக்கும். ஏன்? கையில் பைபிளை கொண்டு போனால் பார்க்குற 4 பேர் என்ன சொல்லுவாங்க. அதுபோல் நீங்கள் எண்ணாமல் யார் என்ன சொன்னால் என்ன, என் ஆண்டவருடைய வார்த்தை
என்னை உள்ளங்கைகளில் தாங்கி பொறுத்து வைத்திருக்கிற ஆண்டவரை நான் என் கரங்களுக்குள் சுமந்து செல்வேன், நீங்க கொண்டு போங்க. இதை காண்கிற இறைவன் உங்களை உயர்த்துவார். உலகம் உங்களை 1000 கிண்டல் அடிக்கும், இகழ்ச்சிக்கு உண்டாக்கும், அது முக்கியமல்ல. தேவையானது நற்சான்றிதழ். அது கடவுளுடைய கரத்திலிருந்து மட்டும்தானே ஒழிய மனிதர் கொடுக்கிற நற்சான்றிதழ் தேவையில்லை. அது மாதிரி ஒரு இடத்துல ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பிக்கிற பயணம் செய்கிறப்ப எங்கேயாவது கோயில் இருக்கா, வாசப்படி இருக்கான்னு பார்ப்போம். இந்த நேரத்தில் நாம் சபைக்காரர்களை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும். எந்த இடத்துல நிற்கிறாங்களோ அந்த இடத்துல நின்று தன் கரங்களை உயர்த்தி அவர்கள் ஜெபிப்பார்கள். யார் என்ன நிற்கிறா பார்க்கவே மாட்டாங்க. நம்ம மட்டும்தான் அந்த இடத்துல கரம் குமிக்க கூட கஷ்டமாக இருக்கும். 4 பேருக்கு படியே கையை தூக்கணும், ஏன் ஜெபிக்கணும்? இல்லை அன்பிற்குரியவர்களே, மற்றவங்களை பார்க்கவே பார்க்காது. அந்த இடத்தில் கடவுளுக்கு நன்றி செலுத்தி ஆரம்பிக்கணும். கடவுள் மேலே பாரத்தை போட்டு இந்த தொழிலை ஆரம்பிக்கணும், இந்த பயணத்தை ஆரம்பிக்கணும். உங்கள் மனம் சொல்லுகிறதா? மற்றவங்களுக்காக கடவுள் காரியத்தை ஒரு நாளும் குறுக்கி கொள்ளாமல் கடவுளுக்காய் மற்றவங்களை தூக்கி போட்டுட்டு நீங்கள் கரங்களை உயர்த்தி ஜெபம் செய்யுங்கள். உங்கள் கரம் உயர்த்தப்பட்டது போல கடவுள் உங்கள் வாழ்க்கையை உயர்த்துவார். ஆக எப்பொழுதெல்லாம் கடவுளுக்கு நீங்கள் ஏற்ற பிள்ளைகளாக இருக்கிற பொழுது, கடவுளுடைய செயலை செய்கிற பொழுது இகழப்படுகிறீர்களோ அந்த நேரத்திலெல்லாம் இகழ்ச்சியை நீங்கள் பொருட்படுத்தாமல் தொடர்ந்து ஓடுங்கள், தொடர்ந்து ஓடுங்கள். உங்களுடைய ஓட்டம் கண்டிப்பாக உங்களுக்கான பரிசை, நீங்கள் பேறு பெற்றவர்களாய் மாறுகின்ற நாளை விண்ணகத்தில் மட்டுமல்ல, உங்கள் செல்வங்களை எல்லாம் அங்கே சேர்த்துவீங்கன்னு சொல்கிறார்ல, மன்னகத்திலேயே கடவுள் கொடுப்பார். அதை நீங்கள் அனுபவிப்பீர்கள். அத்தகைய ஆசிரை திருப்பலி உங்களுக்கு நிறைவாக கொடுக்கட்டும். ஆமென். கிறிஸ்துவில் அன்புறவுகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல வானக தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே இரக்கத்துடன் எங்கள் பணியை கண்ணோக்கியருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கை உமக்கு ஏற்றதாகி எங்கள் அன்பை வளர்ப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். ஆண்டவரே தூயவரான தந்தையே, இன்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது
மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுளமானி. ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன. மீட்படைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர். எனவே வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் தூயவர் வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்றும். ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தும் இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாகும். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போதும் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்றும் உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்தும் வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாய் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திருஅவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திருஅவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும்.
எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும், சிறப்பாக எம் மண்ணின் புனிதராம் புனித தேவ சகாயத்தோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் உம் திருமகனும் எங்கள் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்திடும் வரம் அருளுமாறு இறைஞ்சி மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டும் இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்தும் எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் எமன்றாடுகிறோம். முதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாகும். நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் அவளோடு காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவர்தாமே நாம் எண்ணி பார்த்திராத வகைகளிலெல்லாம் நமக்கு உதவிட முன் வருகிறவர். இவரின் பொருட்டு நாம் துன்பங்களை அனுபவிக்கின்ற பொழுது நம்மை பேறு பெற்றவராய் மாற்றுகின்றவரும் இவரே. இவருடைய திருவிருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆவியானவருடைய நிறைவான பொழிவினை நேற்றைய தினம் தியானித்து கொண்டாடிய நாம் இந்த பொது காலத்தை இன்னிலிருந்து மீண்டுமாய் துவங்கி இருக்கிறோம்.
ஆண்டவர் முதல் வாசகத்திலும் நற்செய்தி வாசகத்திலும் நமக்கு எடுத்துரைத்திருக்கிற செய்திகள் உண்மையில் ஆழமானவை. உனக்கு பணிவிடை செய்ய உலகத்தின் அத்துணை படைப்புகளையும் நான் உனக்கு முன்பாக அடிப்படுத்துவேன் என சொல்லி ஆண்டவர் தாமே எந்த படைப்புகளை எல்லாம் தொடக்கத்தில் நம்முடைய ஆளுகைக்கு கீழ் கொடுத்தாரோ, மனிதன் பாவம் செய்யாத பொழுது பாவத்திலே வீழ்வதற்கு முன்னால் எந்த படைப்புகளை எல்லாம் ஆண்டவருடைய கட்டளையினால் அவன் பேணி வளர்த்தானோ அவையெல்லாம் நம்மை பேணி பாதுகாக்க ஆண்டவருடைய கட்டளையினால் நமக்கு முன் வரும் என சொல்லி முதல் வாசகத்திலே வாசிக்க கேட்டோம். நற்செய்தியிலே ஆண்டவர், நீங்கள் பேறு பெற்றவர்களாய் மாற வேண்டுமா, வாழ வேண்டுமா? உலகம் சிந்திக்கிற, உலகம் பயணிக்கிற பாதையில் அல்ல, நீங்கள் எனக்காக முடிவுகள் எடுக்கின்ற பொழுது தொடர்ந்து முன்னேறுங்கள். இது உலகத்தின் பார்வையில் நீங்கள் கழிவுகளாய் ஒன்றுமில்லாதவர்களாய் தோன்றினாலும் நான் உங்களை பேறு பெற்றவர்களாய் உயர்த்துவேன் என மொழிகிறார். ஆகவே ஆண்டவருடைய கனவு நம்முடைய வாழ்வாய் மாறிட இந்த பாடல் வழியாக நாம் ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோம். என் கண்ணீரை காண்பவரே, சுகமும் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகமும் தருபவரே, அன்பின் ஆண்டவரே, நீர் கொடுத்திருக்கிற இந்த அருமையான நாளுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, நல்ல பங்கினை தேர்ந்து கொண்ட மரியாவை போல தெய்வீகமான ஜெபங்களிலெல்லாம் தலை சிறந்த ஜெபமான திருப்பலிக்கு நாங்கள் நேரம் ஒதுக்கி ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை தியானிக்கிறபடியாய் எங்களுக்குள் நீர் தூண்டுதலாய் இறங்கி வந்த ஆண்டவரே, உம்முடைய பாதம் அமர்த்திய கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு திருப்பலியிலும் இதோ உலகமெல்லாம் நிரம்பி இருக்கிற, அண்டத்திலெல்லாம் தன்னை முழுமையாய் ஐக்கியமாக்கி இருக்கிற இந்த வார்த்தையும் இறை விருந்தும் எங்களுக்கு கிடைக்கும்படியாக நீர் எங்கள் மீது அருள் புரிந்த ஆண்டவரே, அவற்றை எங்களுக்கு கொடையாக வழங்கிய கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கூட உம்முடைய வார்த்தையின் வழியாக ஆண்டவரே எங்களுக்கான உம்முடைய திட்டத்தை எல்லாம் வெளிப்படுத்தின நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இறைவாக்கினர் எளியா வழியாக நீர் உரைக்கிறபடியாக இதோ இனி என் வார்த்தையினால் அன்றி மழை பொழியாதென சொன்னீரே. ஆண்டவரே, உம்முடைய அந்த ஒரே வார்த்தை தான் உலகை படைத்தது. அந்த ஒரு வார்த்தை உலகிற்கு உருவம் கொடுத்தது. உலகிற்கு ஒளியையும் நீரையும் கொடுத்த ஆண்டவரே, சகல படைப்புகளுக்கும் காரணமாய் அந்த வார்த்தை அமைந்திருந்தது. இந்த பவுல் கொலோசியர் நூலில் எடுத்துரைக்கிறபடியாக எல்லா படைப்புகளும் அந்த வார்த்தையின் வழியாக படைக்கப்பட்டதை நன்றி செலுத்துகிறோம். அந்த வார்த்தை எங்களுக்குள் ஆழமாய் வேறுன்ற கிருபை செய்துள்ள ஆண்டவரே, நாங்கள் கேட்கிற கடந்து செல்கிற எத்தனையோ வார்த்தைகள் போல உம்முடைய வார்த்தையும் மாறி போகாமல் ஆண்டவரே, எங்களுக்குள் 100 மடங்காக பலன் கொடுக்கிற வார்த்தைகளாக மாற கிருபை செய்துள்ளோம். தேவரே, ஒரு வார்த்தை ஒளிந்த பொழுது அது சுகம் கொடுத்தது ஆண்டவரே, நோய்களை எல்லாம் குணமாக்கியது, மன அமைதியை கொடுத்தது, காற்றையும் கடலையும் அது இறையாமல் அமைதிப்படுத்தியது ஆண்டவரே. எங்களை முழுமையாக அறிந்திருக்கிறேன். எங்கள் மனம் எப்படி உள்ளது என்பதை ஆண்டவரே யார் உம்மிடத்தில் எடுத்து சொல்வதற்கு முன்னதாக அறிந்திருக்கிறீரே. உடைய வார்த்தையின் நாளிலே எங்களுக்குள்ளாக அனுப்பி ஆண்டவரே, எங்களுக்கு தேவையான உடல் சுகத்தை, மன அமைதியை, குடும்பத்திலே ஒற்றுமையை கொடுத்த ஆண்டவரே, இறைவனின் ஆவியானவர் இருக்கிற இடத்திலே விடுதலை உண்டு என சொன்னீரே. இதோ அந்த ஆவியானவர் எங்களை எல்லாம் நிலையான உண்மையை நோக்கி வழி நடத்துவார் என சொன்னீரே. வார்த்தையும் உண்மையுமான அவரை நோக்கி நாங்கள் பெற்றுக்கொண்ட ஆவியானவரை எங்களை வழிநடத்திட்டு ஆண்டவரே, உலகத்தின் வார்த்தைகள் எங்களுக்கு ஒரு நாளும் நிறைவை கொடுக்காது. ஆனால் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் இறுக பற்றி பிடிக்கிற பொழுது அந்த வார்த்தையின் மீது நாங்கள் வேரூன்றி ஆண்டவரே
கட்டப்பட்ட கட்டடமாய் இருக்கிற பொழுது ஆண்டவரே, வாழ்க்கையின் துன்பங்கள், சோதனைகள், கண்ணீர் எதுவும் எங்களை கீழே வீழ்த்தாத ஆண்டவரே. உடைய வார்த்தை இன்றைய நாளிலும் கொடுத்து, என் மகனே மகளே, நான் அதிசயமான விதத்தில் உன்னோடு கூட இருப்பேன். இந்த உலகம் பஞ்சத்தில் இருந்தாலும் உனக்கான தண்ணீரும் உனக்கான உணவும் கிடைக்கும் என்று சொல்கிறீரே. இறைவாக்கினர் எலியா வழியாக ஆண்டவரே, நீ வெளிப்படுத்தி இருக்கிற இந்த மேலான கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம். அவருக்கு கிடைத்த அதே பாக்கியம் எங்களுக்கும் கிடைக்க வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் அழிந்து போகிற உணவை பெற்றுக்கொள்வதிலே அக்கறையும் கவலையும் கொள்ளாமல், அழியாத விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வார்த்தையான அவரை அடுத்த பெற்றுக்கொள்வதில் ஆண்டவரே எங்களுக்கு நீர் கிருபை செய்து தினமும் அந்த வார்த்தை எங்களுக்குள் கொடுத்துள்ளபடியாக மன்றாடுகிறோம் ஆண்டவரே. எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகமும் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. ஆண்டவரே, உம்முடைய அன்பு திருமகன் திருவாய் வளர்ந்து மக்களுக்கு போதித்தாரே. நீங்கள் பேறு பெற்றவர்களாய் வாழ வேண்டுமா என சொல்லி, ஏழையராய், அமைதி ஏற்படுத்துகிறவராய், இரக்கம் கொள்கிறவர்களாய், துயருகின்ற மக்களுக்கு ஆறுதலாக இருக்க சொல்லி எங்களுக்கு அழைப்பை கொடுக்கிறார். அதே போல் ஆண்டவரே, என் பெயரால் நீங்கள் வேதனைப்படுகிற பொழுது ஒரு நாளும் நீங்கள் கலங்க வேண்டாம். உங்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கண்ணீர் எல்லாம் அக்களிப்பின் கண்ணீராய் மாறும் என சொல்லி அவர் வாக்களித்தபடியாக ஆண்டவரே, உம்மை நாங்கள் அறிக்கையிடுவதால், உம்மை வாழ்ந்து காட்டுவதால் இந்த உலகம் எங்களை கேலி கிண்டல் செய்தாலும் அவர்களுக்காக நாங்கள் உம்மை விட்டுவிடாமல் ஆண்டவரே, உலகம் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என சொல்லி உமக்கு பின்னால் செல்லுகிற மக்களாய், எவ்விடத்திலும் உமக்கு நாங்கள் மாற்றி செலுத்துகிற மக்களாய் இருக்கிற ஆசீர்வாதத்தை தாரும் ஆண்டவரே. இறைவன் கொடுத்த இந்த வாழ்க்கையில், இறைவன் கொடுத்த இந்த வார்த்தையில் இருக்கிறவரை அவரை முழுமையாய் ஆராதித்து போற்றி புகழ்ந்து அதனுடைய பரிசாய் விண்ணகத்திலும் ஆண்டவரே உம்மை தூயவரென சொல்லி போற்றி புகழ்கிற பாக்கியத்தை எங்களுக்கு நீர் கொடுத்தருளும் ஆண்டவரே. தேவரே, இந்த உலகத்தின் பார்வையில் நாங்கள் சபிக்கப்பட்டவர்களாய், ஒன்றுமில்லாதவர்களாய், ஏழைகளாய், அனாதைகளாய் இருந்தாலும் உம்முடைய பார்வையில் பேறு பெற்றவர்களாய் எங்களை உயர்த்தியருளும் ஆண்டவரே. எங்களையும் குடும்பத்தையும் உறவுகளையும் கூட ஆண்டவரே நீர் தாமே இணைந்து பேறு பெற்ற குடும்பமாய் மாற்றி உமக்கு முன்னால் நாங்கள் உண்மையுள்ள ஊழிய பிள்ளைகளாய் மாற எங்களுக்கு தேவையான அத்தனை மேலனும் கொடுத்துள்ளுமாறு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆண்டவரே, நலமளிக்கும் உமது செயல் எங்களை தீய நாட்டங்களிலிருந்து விடுவிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவை எங்களை நேரிய வழியில் நடத்திச் செல்ல கனிவுடன் நீர் எங்களுக்கு அருள் வழங்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. Bye.
நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.